ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னும் ஒரு மேட்ச்சில் ஹீரோ கடிக்க போகிறோம். ஸோ நம்ம தம்பி மித்தன் இருக்கான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவனை எப்படி விளையாடுறேன்னு ரியாக்ட் பண்ண போகிறான். நூபுன்னு பேசிகிட்டு இருந்தேன்லடா. இப்போது ஒரு 4 hours தான் விளாண்டுருப்பேன். இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்னு பாரு. ஏய், அண்ணங்கிட்ட எப்படி பேசுவேன்? அப்படி தான்டா பேசுவேன். இந்த கணவர் தெரியாமல் எடுத்துட்டேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்று வந்த வீடியோக்கு 1K அடிக்குன்னு சொல்லியிருந்தோம், ஒன்றுமே வரல. என் ஃப்ரீ ஃபயர் பற்றி தப்பாக பேசுகிறான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பதிலடி கொடுத்தே ஆகணும். இது இங்கே ஒருத்தர் இருக்கான்டா. அப்போ வர்றா அண்ணனோட ஆட்டத்தை. டுமால் 2 பேர் இருக்காங்கடா. பாரு, இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லது. பயந்து ஓடுறான் பாரு. என்ன அது? இல்லை வேறு ப்ரோ பிளேயரான். ஓ, பயந்து ஓடுறாங்களா? இப்போ போடுற அவனை வந்து ஒருத்தன் அடிக்கிறோம் பாரு. ஒருத்தன் தான் 3 டீம் பக்கத்தில் இருக்கான். அவன் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ அடிக்கிறானே, அடிக்கிறானே. அது கூட அடிக்க மாட்டேன். வட்றா போடுறா போடுற ஹெட் ஷாட்டு. ஐயோ சோனியா செம்மையா விளையாடுறேன். இந்த மாதிரி ஒன்றும் ப்ரோ பிளேயர் சொல்ல முடியும். ஜெயிச்சுட்டா. இதுதான் என் டீம் இருக்கான்டா, அவன் பார்த்துப்பான்டா. ஒரு டீம் மட்டும் ஜெயிச்சிருவான். நல்லா காஸ்டியூம் வச்சுருக்கானே. நான் எதுவுமே டவுன்லோட் பண்ணலையே, ஸ்கின் எதுவுமே இல்லை வேறு ப்ரோ பிளேயரா. ஆமாம், ப்ரோ பிளேயர் தான்டா. போட ஒரு ஹெட்ஷாட் அடிச்சோம்ல. போட நீயும் ஹெட்ஷாட்ஸும். காசு என் ஃப்ரீ ஃபயர் ஹேட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அது உண்மையிலன்னு காட்டியே தெரியணும். ஐயோ UMP வாங்கிட்டேன். காசு ஃப்ரீ ஃபயர் விளையாட தெரியல ப்ரோ. ஹீரோ கடிக்க போகிறோம் ப்ரோ. பிளாட்டினம்லேருந்து ஹீரோ கடிக்க போகிறோம் ப்ரோ. நீ பெரிய பசங்கிட்டலாம் வாங்கி நான் விளாண்டுட்டாங்கன்னு அழுந்து கடறி அப்படியே அடிக்கிறேன்னு அப்படியே சந்தோஷமாக அப்படியே விட்டு விட்றேன். என்கிட்ட ஹெட் ஆர்டிஸ்ட் வந்து இது ரெட் கலர் கூட லாக் இல்லைடா. இன்னும் புக் கூட லாக் இல்லை. இப்படிலாம் என்னன்னு தெரியாதவனா பேசுகிறான் பர்றா. ஐயோ ஓசிக்கில் எடுக்கிறான். எவன்டா அவன் கையில் கிடச்சான்? ஐயோ ரீகால் ஆகுதே. இந்த க்ளோவில் வேறு போடவே முடியல காய்ஸ். இந்த ரீகால் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃபேனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அழுத்தி போட்டி போய் அடிதான். இங்கே சத்தம் கேட்குது தான். இங்கே தான்டா இருக்கான். UMP எடுறா. இங்கே பாடுறா. நீ அடிக்கிற அடியில் இந்த ஒருத்தன் தான்டா. வாடி சொல்லும் போடுற ஹெட்ஷாட்டு. இப்போ சொல்லு எமட்ட போடு. சும்மா ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஏய் சேர் ரிமுட்டுறது இதெல்லாம் பழைய 2019 வேர்ல்டு கப் பிளேயர்ஸுக்கு தான் தெரியும். எவ்வளோ ரேருன்னு ஒரு மண்ணங்கட்டியும் தெரியாது. இங்கே பாரு, இந்த ட்ராகன் ஏக்கை பற்றி என்னென்ன நினச்ச? பாடுற ட்ராகன் ஏக்கே இது இருந்தாலும் ஏக்கையை பற்றி நான் நூபுன்னு நினச்சேன். டேய் இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தூக்க மாட்டி செத்து போயிடுவாங்கடா. அப்படி பேசுறதை கேட்டனா உண்மை. அவனுங்க நல்லா விளையாடுவாங்க, நீ ஒன்றும் விளையாட மாட்டேன். பார்த்துக்கணும்டா. பாடுறேன், இனிமேல் ஜெயிக்கிறேன். ஸோ ஐஸ் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா எனிமீஸ் வருவாங்க காய்ஸ். அதனால் ஈஸியாக அடிக்க முடியும். சொல்கிறாடியா 1,00,000 வியூஸ் வந்துச்சுன்னா நான் வந்து பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி நானே ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு வீடியோ போடுறேன். பார்க்கணும். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்னால வியூஸ் தான் சொன்னேன். வியூஸ் 1,00,000 வியூஸ் மட்டும் வந்துச்சுன்னா 1,00,000 வேணாம், 1K வச்சுக்கோ. 1K வியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கறதுனாலும் நான் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு போட போகிறேன். ஐயோ என்னை வேறு பின்னாடி இருந்தால் அடிக்கிறான். துரோகம் ரிவைவ் பண்ணுறாடே. ஊக்காங்க. விக்ட்ரி எடுத்துட்டானா? போடு மாப்பிள்ளை. பாரு 3க்கு முட்டை. நாங்கள் 3 எடுத்துட்டோம். SVD எமர்ஜென்சி. இந்த SVD வச்சு அடி இருக்கு பர்றா. இது எடுத்தாலே நாங்கள் வந்து 120 டேமேஜ் கொடுக்குறான். வெஸ்ட்டே போடலண்ணா. 2 ஹிட்டு போதும். சரிடா கற்றுக்கிட்டு வாடா. உன் அண்ணனே நீயும் அண்ணன் டீம்டா. நான் தனிடா. கைஸ் அந்த வீடியோ வேணும்னா மறக்காம 1K வியூஸ். ஓ நீ என்னமோ அந்த அண்ணனா சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ காய்ஸ் என் வீட்டு பக்கத்தில் இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஃப்ரீ ஃபயர் நல்லா விளையாடுவான்னு என்கிட்ட போய் சொல்லி வச்சுருக்கான். ஸோ அவன் கூட நம்ம வந்து 1v1 போட போகிறோம். இவனும் அவனும் டீம்மேட் கூட 1v2 பண்ண போகிறோம்.
தம்பி 7 இயர்ஸ் ஓல்டு பிளேயரு அது ஞாபகம் வச்சுக்கோ. அதான் guys, சின்ன பசங்க என்ன பேச்சு கொடுத்தா இப்படி தான். கடைசி ரெண்டு பேர் கடைசி 2 பேரா? நான் இங்கே வந்து எமௌண்ட் போட போகிறேன். அங்கே இருக்கண்டா. ஒட்டுறா எமௌண்ட் போடு. அவங்களாம் உன்னை அவுட் பண்ணி தூக்கிட்டு தான் போவானுங்க டேங்கன்னு. போடுறா, அடிச்சிட்டேன்டா. இன்னும் ஒருத்தன் 2 பேர் அங்கே போயிருப்பாங்க. 2 பேர் பார்த்துப்பாங்க. எமௌண்ட்டை போடுறா, சேர் எமௌண்ட்டு. 2 பேர் போயிருப்பாங்க, நீ சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க. நான் எப்படியோ வந்து கவர் எடுத்துக்கிட்டேன். ஓ லக்கு சொர்க்கத்துக்கு. ஒருத்தனை முடிச்சிடான், இன்னொருத்தன் அடிச்சிருவான். டேமேஜ் அதிகமாக கொடுத்துருப்பான். போடா அடிச்சுட்டு 2 பேரும் கோல். அமுத்தி போடு. ஐயோ ஓரி அடிச்சிருக்கானே. அமுத்தி போடுறா. எஸ் சோனியா. Bye guys. 1K views guys. Bye bye.